அரசியல் ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும். அவர் நேத்து பேசுறாரு, அதாவது வந்து எல்லா தொகுதியிலும் போட்டியிடணும். ஆனா அவருக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டம் வந்து 3-4 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கு. சார், அரசியலமைப்பு சட்டம் குழந்தைங்களுக்கு கூட தெரியும் 2 தொகுதிக்கு மேல போட்டியிடக்கூடாதுன்னு. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவர். நீங்க சொன்னீங்கல்ல, அவர் 4 எம்எல்ஏ போட்டாரு, அறிவு இல்லாதவர் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அவருக்கு அறிவு இல்லாதவர் அப்படின்னு சொன்னா சேக்குலார்னு சொன்னவருக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையா அப்படின்னு அவன் கேட்பான். ஐடிவிங்கள கேட்பானா, கேட்க மாட்டானா? கம்பரானை தேர்ந்தது கம்பரா சேக்குலாரா? சேக்குலாருன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு ஐடிவிங்காரன் கேட்பான். ஏன் சார் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி சார்ந்த பேச்சு எடப்பாடிக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் கேட்கிறேன், அதிமுக பாக்குறீங்களா இல்லையா? வாய முடிவு கம்மன் இருக்க வேண்டியதானே. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? அதாவது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுத்தது என்ன என்ன அப்படின்றத நாங்கள் பட்டியலிடலாம். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப, 10 பைசா தான் போட்டான், பிச்சைக்காரப்ப. ரயில்வே ஒதுக்கீடு 879 கோடி, புதிய ட்ராக் வசதி 14,985 கோடி, வந்தே பாரத் ட்ரெயின், அதே மாதிரி வந்து 77 ரயில் நிலையங்களை வந்து புதுப்பிக்கிறது. இது மாதிரி நாங்க பட்டியலிடலாம். இது எல்லாமே நாங்க கொடுக்கிறோம். என்னடா பிச்சை போடுறியா? முதல்ல நீங்க ரயில்வே திட்டங்களை பத்தி பேசுறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி, நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க தெரியுமா? நிதி பாரபட்சத்துல நான் சொல்றேன், ரயில்வேக்கு 56 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒதுக்கீடு செய்தது. கடந்த நாடாளுமன்றத்துல மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எழுப்பிய கேள்வி இது அங்க நாடாளுமன்றத்துல பதிவா இருக்குது. நான் வாட்ஸ்அப்ல வர வதந்திய பேசல. நீங்க வந்து வட இந்திய ரயில்வேக்கு மட்டும் இவங்க ஒதுக்கீடு செய்தது 13,200 கோடி. 13,200 கோடி நீங்க வட இந்திய ரயில்வேக்கு ஒதுக்கீடு, வெறும் 56 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செஞ்சீங்க. கடந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் டென்யூர்ல, பிஜேபியோட டென்யூர்ல, மோடியோட டென்யூர்ல, கடந்த 4 ஆண்டுகள்ல, கடைசி 4 வருஷத்துல தென்னிந்திய ரயில்வே ஒட்டுமொத்தமா தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்தது வெறும் 308 கோடி. இவங்க வந்து வட இந்திய ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்தது 31,008 கோடி. என்னடா புத்தாட்டது? ஜனநாயகன் படத்துல எப்படிப்பட்ட அழுத்தம் வந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு பட தயாரிப்பாளர்களுக்கு? யாரு கொடுத்தா? சொல்லுங்க. கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? கொடுத்தது சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க தான் அழுத்தம் கொடுக்கறாங்க. சொல்லுங்க சார், நீங்க வந்து அத சொல்லுங்க. யாரு? நீங்க சொல்லுங்கனா, நீங்க சொல்லுங்கனா படத்தை பார்த்து அனுமதி கொடுக்கிறது யார் சார்? யாரு சொல்லுங்க. நீங்க தானே அழுத்தம் கொடுக்கறாங்க. நீங்க யாரு கொடுக்கறா? நீங்க சொல்ல மாட்டீங்களா சார்? நீங்க அதை பற்றி உங்க படம் வெளிவரல, அதை பற்றி ஒரு கருத்து நீங்க யாரு வெளிவர விடாம தடுக்கிறா? அதெல்லாம் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் ஏங்க சொல்லணும்? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. அழுத்தம் கொடுக்கறாங்க, வெளிவராம தடுக்கறாங்க. ஜவஹர் அலி தானே சொன்னாரு. சரிதானே? நான் ஏன் தைரியத்தை அளவு எடுக்க வேண்டாம்? நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சார் கேக்குறல, சொல்லுங்க. நீங்க தைரியசாலி இல்ல, சொல்லுங்கப்பா. யாரு தடுக்கறா? உங்களை கேட்கலையா? எங்களை கேட்டது இருக்கட்டும், உங்களையும் கேட்டதுல நீங்க. நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அதனால கஷ்டமா இருக்கா? இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆளை பைத்தியமாங்களான்னு பாக்குறியா?